சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சரி அதையாவது கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க, ட்விஸ்ட் மேக்கிங் எதாவது பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் பெருசாக கிடையாது. சும்மா ஒரு தடவை பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். பெரிய படம் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, சும்மா ஒரு தடவை பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் படம், நான் அது சொல்ல மாட்டேன். மற்றபடி நம்மள மாதிரி பசங்களாம் வந்தால் கொஞ்சம் கடியாக தான் போவோம். குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ரொம்ப கடியாக போகும். படம் 2 மணி நேரம் மேலே போகுது. இல்லை அது கொஞ்சம் அதான் சொல்கிறேன், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக போகுது பயங்கரமாக. கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் தேவையில்லாத போர்ஷன் தூக்கியிருக்கலாம். அதாவது படத்துக்கு தேவையானது தான் சென்டிமெண்ட் போர்ஷன்லாம், பட் அது சென்டிமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு நம்ம எப்படா முடிப்பீங்கன்ற மாதிரி போயிட்டுருக்கு. அந்த மோடில் போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒரு அதாவது இப்போ இன்டர்வல் சீன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டாம் அண்ட் ஜெர்ரி மியூசிக் போட்டு வச்சிருக்காங்க. உள்ள நிறைய குறைகள் இருக்குது படத்தில், நல்லா எடுத்துருக்கலாம், நிறைய குறைகள் இருக்குது. இருந்தாலும் அப்பப்போ வந்து எஸ்டிஆரை காமிச்சு கொஞ்சம் அப்படியே பசங்கள்லாம் கத்த வச்சு இது பண்ணிட்டாங்க. 2-3 நாளைக்கு கூட ஒரு ஃபேன்ஸ் வந்து கத்தி கொஞ்சம் ஓட வச்சுட்டாங்க. 3 நாளுக்கு மேலே யோசிச்சு பாருங்க, நல்லா ரொம்ப மோசமாக தான் இருக்கும். கொஞ்சம் கடியாக தான் போச்சு. ஓவரால் படம் கொஞ்சம் ஸ்லோ தான். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆவரேஜ். ஓகே எஸ்டிஆருக்கு ஒன்றும் இல்லை. எஸ்டிஆருக்காக தான் நான் வந்தேன். பட் ஆனால் இது வந்து ஏமாற்றம் தான். ஸ்பேஸ் இருக்குது, பட் படத்தில் யாருக்குமே ஸ்கோப் இல்லை. ஆமாம், ஃபுல்லாகவே லேக் தான். எமோஷன்ஸ் ரொம்ப கேவலமாக இருந்தது. கிட்டத்தட்ட கங்குவா பெட்டர்னு தோணுச்சு எனக்கு வெளியே. அதுக்கு டஃப் கொடுக்கும். இந்தியன் 2 அளவுக்கு இல்லை, பட் ஆனால் நல்லா ஓடும். 2 விண்வெளி நாயக்கெல்லாம் பாட்டு கேட்குறப்ப எரிச்சலாயிரும். நாட் அ குட் மூவி. இல்லை, கமல் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. இந்த வயசுலேயும் அவர் பண்ணது ரொம்ப பிரபலமாக தான் இருக்கும். சிம்பு சார் சொல்லவே வேணாம், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காப்புல. இதுக்கப்புறம் என்ன வேணும்? இது அடுத்த படம் பார்க்கணும் சிம்பு சார். எல்லாம் நல்லா இருக்குங்க ப்ரோ. ஒரு வித்தியாசமான கான்செப்ட். நீங்கள் பார்க்கும்போது புரியும். நான் சொல்லிட்டா அப்புறம் எல்லாம் எதுவும் உடஞ்சிரும். நல்லா இருக்குது, பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான கான்செப்ட் பார்க்கலாம். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருந்துச்சு? ஏஆர் சார் சொல்ல வேணும் இதெல்லாம். மணிரத்ன ஃபீல் இருக்கா? எனக்கு தெரியல, ஒரு வித்தியாசமாக இருந்தது. யூஸ்வல் மணிரத்னம் சார் படம் மாதிரி இல்லை, ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஸோ வேறு எதுவும். தேங்க்யூ. இதான் ப்ரோ, அவ்வளோதான். சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் கமலோட ரொமான்டிக் சீன்லாம் சூப்பராக இருந்தது. திரிஷாவோட சிம்போட ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. திரிஷா சூப்பராக இருக்காங்க. கமலும் திரிஷாவும் சூப்பராக இருக்காங்க ப்ரோ. ஓகே தான் ப்ரோ. என்னாச்சு? இல்லை எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை. இவங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்க்குறப்ப நல்லா இருக்கும்னு நினச்சோம், பட் அந்த அளவு இல்லை. ஓகே தான். எஸ்டிஆர் ஆக்டிங் அவர் ஓகே தான். ஏன்னா கமல் இருக்கும்போது அவரை கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, பட் நல்லா பண்ணியிருக்காரு எஸ்டிஆர். இன்டர்வல் பிளாக் சூப்பராக இருக்குது. ஆமாம் இருக்குது. அது சொல்லக்கூடாது. பாருங்க, படத்தில் ஒன்றுமே இல்லைண்ணா. ஃபைட்டு சாங்கும் வரலையே. 9 சாங்கில் ஒரு சாங் கூட வரல. 3 சாங் தான் வந்திருக்கு. அவரு சூப்பர். ஆக்டிங் எல்லாமே சூப்பர். ஸ்டோரி வைஸ் கனெக்ட் ஆகல படத்தில். கமலஹாசனோட ஆக்டிங் அதெல்லாம் சூப்பர் தான். அதெல்லாம் சூப்பர். சுத்தமாக நல்லா இல்லை ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்து ஒன்றுமே நல்லா இருக்கு ப்ரோ. ஃபஸ்ட்டு படம். மணிரத்னம் சார் ரைட்டிங்லாம் வந்து அப்போலேருந்து பயங்கரமாக இருக்கும். அந்த ரைட்டிங் அதுதான் ப்ரோ நானும் தேடினே இந்த படத்தில் எங்கேயுமே இல்லை ப்ரோ. அதுதான் நல்லா இல்லை ப்ரோ. படம் நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு மியூசிக் ஆகட்டும், அது மியூசிக் பரேடு மியூசிக் மாதிரி இருக்குது ப்ரோ. மார்ச் பாஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபுல்லாக. அவன் ஃபுல்லாக மியூசிக் அப்படி தான் இருக்குது. பிஜிஎம் எல்லாமே பரேடு தான். அவர் ஏதாவது ஒரு சீன் நல்லா அடிக்க வராருன்னா ஃபுல்லாக பரேடு மியூசிக் தான் வருது, வேறு எதுவுமே இல்லை. ஃபைட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எஸ்டிஆர் ஓகே தான் ப்ரோ. எஸ்டிஆர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. கமல் வேஸ்ட் ப்ரோ, ஒன்றுமே இல்லை அதில். ஒஸ்ட்டு தான் படம். ஸ்டோரி என்ன தான் ப்ரோ? அது தெரில ப்ரோ. தெரில எனக்கு. அது தெரில ப்ரோ. என்னன்னு தெரில, சத்தியமாக தெரில ப்ரோ. படமாக எப்படி நல்லா இல்லை ப்ரோ. ஒஸ்ட்டு தான். யாருமே வர முடியாதா? ஃபேமிலி தெரில ப்ரோ. சும்மா வீக்கெண்டுக்கு ஏதாவது வந்து பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். சாங்ஸு லவ்வா இல்லை, அது அப்படி எதுவுமே இல்லை. தாஜி மட்டும் தான் இருக்குது. கமலோட அந்த அபிராமி அவங்களோட காம்படிஷன் தெரியல ப்ரோ. சுற்றி பார்த்தா இந்த பக்கம் கமல் ஆளுங்கிறாங்க, இந்த பக்கம் கமல் ஆளுங்கிறாங்க. திடீர்னு சிம்புவே கமல் ஆள மாறுறாரு. என்னன்னே தெரில. ஒன்றும் ஒரு மாதிரி அப்படி தான் இருந்துச்சு படம். அது தெரில. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது அவங்க பேர். அப்படி சொன்னாங்களா? ஆமாம் சொல்லியிருக்காங்க. தெரில. படமே ட்விஸ்டாக இருக்கா இல்லை ப்ரோ? பாதிரி தான் சொல்லி அப்படியா ப்ரோ? தெரில. ஆனால் பார்த்தவங்களுக்கே தெரியல. அப்படி தானே முக்கால் தான் ப்ரோ பார்த்தேன். அதுக்கடுத்து ஏஞ்சி வந்துட்டேன் முடியல. அதனால தான் இப்போ சொன்னேன் ப்ரோ கிட்ட. ஏஞ்சி வந்துட்டேன் ப்ரோ, முடியல. ஒரு 6-5. படம் பார்த்தா தூங்குற மாதிரி தான் இருக்கா? ஆமாம் ப்ரோ. பாருங்கள் மூஞ்சா. நிறைய பேர் ஓடி வந்துட்டாங்க வெளியில். அதனால முடியல ப்ரோ. ரொம்ப ஒஸ்ட்டு ப்ரோ. அதனால தான் ப்ரோ. ரொம்ப ஒஸ்ட்டு. அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது. ஆமாம் ப்ரோ. முடியல. உட்காரவே முடியல அதில்.
ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. வேறு லெவலில் பண்ணிக்கிறாங்க. கமல் சாருக்கும் எஸ்டிஆருக்கும் ஒரு ஃபைட் இருக்கும். பாக்கே வேறு லெவல் இருந்துச்சுண்ணா. தேட்டர் செம்ம பூஸ் தான் வச்சு. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பட் ஆனால் வெளியில் நான் ரிவ்யூ எடுக்கும்போது நிறைய பேர் வந்து லேகாக இருக்குது, அந்த அளவுக்கு செட் ஆகலை படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் லேகாக தானே செய்யுது. ஆனால் படம் வந்து ஓகே தான். ரொம்ப ஃப்ளாப் அப்படிலாம் சொல்ல முடியாது. படம் ஓகே தான். எனக்கு பிடிச்சதெல்லாம் நல்லா, கதைலாம் நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து கமல் சார் இன்டர்வியூல சொல்லும்போது இது நாயகனுக்கு மேலே இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அந்த அளவுக்கு இருக்குது. ஆமாம், அவரோட வயசில் இந்த மாதிரி நடிப்பாங்களா தெரில. இத்தனை நடிகரில் இதுக்கப்புறம் ஒரு நடிகர் இதை மாதிரி நடிப்பாங்களா தெரில. ஆனால் கமலஹாசன் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா வயசான இந்த வயசில் ஒரு ஃபைட்டு அது இது நல்லா நடிச்சிருக்காரு. முக்கியமான ஹேட்ஸ் ஆஃப் வந்து ஏ ரகுமான் சாருக்கு. ஓகே, பிஜிஎம் சவுண்டு எல்லாம் பக்காவாக இருக்குது. அண்டு கேமராமேனுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்டிஆர் நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. ஐயா இதெல்லாம் ஓகே. நான் கேட்டது நாயகனுக்கு மேலே கமல் சார் இருக்குமான்னு சொன்னாப்புல, அந்த மாதிரி இருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன்ல, கமல் சார் வந்து வேற லெஜெண்ட். அதுதான் லெஜெண்ட். ஓகே, படத்தை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது. நாயகன் மாதிரியே அதே மாதிரிலாம் பண்ண முடியாது. அதில் வந்து ஒரு லைன் எடுத்து பண்ணியிருக்காங்க, அதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுதான் இது தக் லைஃப் ட்ரைனிங். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே ஓகே. வேற கொஸ்டின். மற்றபடி சாங்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது? சாங்ஸ்லாம் வேறு லெவல் சார். ரஹ்மான் சார் வந்து சிம்மன் சொல்ல மாதிரி அவர் காட் ஃபாதர் தான் அவருக்கு. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த பஞ்சவன பூ சாங் நல்லா ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இல்லை, ஆடியோ வந்து 10 பாட்டு இருக்குது, ஆனால் படத்தில் 3 பாட்டு தான் இருக்குறாங்களே. ஆமாங்க, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் வந்து ட்ராக் தனித்தனி ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு தேவைப்பட்டது மட்டும் படத்தில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்பு சாருக்கு வந்து இதை வந்து கமல் சார் ஈக்குவலான ரோல் அப்படின்னு சொன்னாங்க, அந்த அளவுக்கு இருக்குதா? கண்டிப்பாங்க, 50-50 தாங்க இதில். ஏன்னா அவர் இல்லைன்னா இவர் இல்லை, இவர் இல்லைன்னா அவர் இல்லைங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. கதை பார்த்தா தான் புரியும். அதை வந்து நம்மளா வந்து சொல்ல முடியாது. அதை சொல்லுங்கள். ஏன்னா இப்போ அடுத்த ஒருத்தர் பேசி போனாப்ல, கமல் சார் அடுத்து சிம்பு சார் தான் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு போனாப்ல, அந்த அளவுக்கு ரோல் இருக்குது அப்படின்னா. கண்டிப்பாக அவர் ஈக்குவலாக தாங்க அவர் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் இந்த இன்டர்வியூ கொடுத்தார். நான் சொல்லணும் அது அவசியம் இல்லை, அதை ரிமைண்ட் பண்ணவும் தேவையில்லை. அவங்க 2 பேரும் நடிக்கும்போது, சார் கூட நடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணும்போது அப்படி கேட்டிருக்காங்க சிம்பு சார் கிட்ட. சிம்பு சார் சொன்னது என்னன்னா, நீங்கள் எங்கள் கூட நடிக்கும்போது நீங்கள் உங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் பார்த்து நடிங்க, உங்கள் ரோலை பண்ணிட்டு போங்க மாதிரி சொல்லியிருக்காரு அண்ணன். இதுதான் உண்மை. அதே தான் அப்படியே இருந்தது எக்ஸாக்டாக. அதில் அவருக்கும் மைனஸில் ப்ளஸில் 2 பேரும் ஈக்குவலாக விட்டு கொடுத்து நடிச்சிருக்காங்க. கதை சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ. ரொம்ப சுமாராக தான் ப்ரோ இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். கமல் சார்னாலே வந்து அதுதான் அவரை விட ஒரு இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் இல்லை. பட் இந்த படத்தில் அவரை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க தான். கமல் சார் ஒன்று பண்ணால் அவரே டைரக்ஷன் பண்ணாதான் ப்ரோ. அவரே டைரக்ஷன் பண்ணால், இல்லை அவர் ஸ்டோரி ரெடி பண்ணி அப்படி பண்ணால் செட் ஆகிடும். இல்லை லோகேஷ் கனகராஜ் மாதிரி, எச் வினோத் மாதிரி யாராவது டைரக்டர் கிட்ட பண்ணலாம். மணி சார் வந்து மிஸ் பண்ணிட்டார். நான் செக்கச்சி வந்த வானம் மாதிரி எதிர்பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இல்லை. ஸோ அதுதான் ஒரு பெரிய மைனஸு. ரஹ்மான் சார் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தட்டி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு. ஸோ மற்றபடி பெருசாக படம் கொஞ்சம் தூக்கம் தான் வருது நிறைய இடங்களில். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை படம். ரொம்பவே சுமாரான ஒரு படமாக தான் வந்திருக்கு இந்த படம். படத்தில் பெரும்பாலும் காட்சி வந்து பார்த்தீங்கன்னா சிம்புக்கு நிறைய இல்லை. எஸ்டிஆருக்கு வந்து நிறைய விஷயம் வந்து அதுதான். எஸ்டிஆர் எவ்வளோ படம் பண்ணியிருக்கிறாரு. ஏதோ ஒரு பெருசாக ஒன்று பண்ணுவாருன்னு பார்க்குறேன், எதுவுமே பண்ணலை. எஸ்டிஆரையும் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் படம். நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ப்ரோ. சுமார் படம் ரொம்ப ஆவரேஜ் தான். கமல் ரசிகர் பார்க்க வேண்டிய படங்க இது. மிஸ் பண்ணிட்டாங்க கமல் ரசிகர். அவர் எம்பி பதிவு வாங்கின உடனே இந்த படம் கடைசி படமாக கூட இருக்கலாம் கமல்து. ஆனால் தயவுசெய்து இந்த படம் வந்து கமல் ரசிகர் தான் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா முழுக்க ஸ்கிரிப்டே வந்து டயலாக்கே வந்து கமலுக்கு தான் ஓவராக போகுது, சிம்புக்கு அவ்வளோ இல்லைங்க. உண்மையை நான் சொல்லிடுவேன். பொய் பேசி எனக்கு பழக்கம் இல்லை. நான் இன்னைக்கு நேற்று பழக்கம் இல்லை. நாயகன் அப்படியே கடைசியாக தூக்கி வந்து ஃபஸ்ட்டாக பேசிட்டாரு. அப்படியே தூக்கி இந்தியன் பார்த்து அது அப்படியே செகண்ட் ஹாப்பில் வருது. இதுதாங்க கதை. வெறும் சும்மா சிம்பிள் கதை. ஆனால் கடைசியில் வந்து கமல் அந்த விவசாயம் பண்ணுறாரு. அது யார் அறுவை எடுக்க போகிறான்னு தெரியல, களை எடுக்க போகிறான்னு தெரியல. கடைசி கிளைமேக்ஸ் முடிச்சா செகண்ட் பார்ட்டாக கூட இருக்கலாம் போல் தெரியுது. இதே மணிரத்னம் செகண்ட் பார்ட்டு கொண்டு வந்தாலும் கொண்டு வரார் போல் தெரியுது. படம் வந்து முழுக்க கமல் ரசிகர் பார்க்க வேண்டிய படம். அந்த அளவுக்கு கமல் ரசிகர் ப்ரொமோஷன் பண்ணலை, மிஸ் பண்ணிட்டாங்க தான் நான் சொல்லுவேன். சிம்பு ரசிகர் தான் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கிறாங்க. படம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டாமினேட்டாக தான் இருக்குது சிம்பு ரசிகர். ஏன்னா எதிர்பார்க்குற மாதிரி அவ்வளோ டைலாக் இல்லை சிம்புக்கு. ஏதோ வராரு, கன் எடுக்கிறாரு, கூட போகிறாரு, கார் சேசிங் பண்ணுறாரு, ஏதோ ஒரு அடியாள் மாதிரி தான் வராரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? முழுக்க பேட்டர்னே வந்து கமல் தாங்க. ஒரு எவரெஸ்ட்லேருந்து விடுறாரு. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கமல் எல்லா பற்றியும் மரக்கல் எடுத்தால் தொங்கி தான் விழுவாரா? உன்னைங்க மண்ணெல்லாம் அதே தான், இதுலேயும் அதே தான். உழைச்சிக்கிறாரு, வந்து பழி வாங்குறாரு. படம் வந்து
ஓரளவுக்கு ஒரு வேளை தான் பார்க்க முடியும். ஒரு வேளை சாப்பாடு நல்லா இருந்ததுங்க. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? நான் சிம்புவை பார்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். நான் ஆர்டன் சிம்பு ஃபேன். சிம்புக்காக தான் படத்துக்கு வந்தேன். சிம்புவை ஒரு ஆங்கிலையும் நல்லா காட்டியிருக்காங்க. சில்லறையை செதுறவர்களாம் அந்த மாதிரி இருக்காரு. ஒரு நல்ல கம்பேக், ஒரு கமர்ஷியல் ஆங்கிளில் சிம்புவை பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. அவர் டயலாக்ஸாக இருக்கட்டும், அவர் ஆக்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப கேஷுவலாக நடிச்சிருக்காரு. ஹி டிடன்ட் ஹேவ் டு டூ கோ ஓவர் போர்ட். அவராக நடிச்சிருக்காரு. ஆஸ் யூஷுவல் மணிரத்னம் ஜிவிஎம் டைரக்ஷனில் சிம்பு ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம். அந்த ஆங்கிள் இருக்குது, நல்லா இருக்குது படத்துக்கு. ஓகே, அதில் வந்துட்டு இந்த த்ரிஷா மேம் இருக்காங்க. சிம்பு த்ரிஷா காம்போ வந்துட்டு எப்படி இருந்துச்சு? அது காம்போவா இல்லையான்னு படத்தை பாருங்கள். ஸ்பாயிலர் ஆகிடும். சிம்பு த்ரிஷா காம்போவா இல்லை யாருக்கு யார் காம்போன்னு படத்தை பாருங்கள். படத்தில் தான் தெரியும். நான் சொன்னால் ஸ்பாயிலர் ஆகிடும். கமலை விட சிம்புக்கு வந்து ரோல் கம்மி அப்படிலாம் இல்லை. எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி எல்லாருக்கான டீட்டெயிலிங் படத்தில் இருக்குது. எதுக்காக வச்சிருக்காங்களோ அந்த ரோலை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது படம், பட் ஓவராலாக நல்லா இருக்குது படம். நமக்கு நாயகனோட மறுபக்கமோன்னு தோணுது. அப்படியே 2 நிமிஷத்தில் நாயகன்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. ஓகேவா? இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல் நாயக்கர்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாசர் பேச்சை கேட்டு இந்த ஆள் வந்து கெட்டு போயிட்டார். யார்? சிம்பு. அதுதான், அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. அது நல்ல விஷயத்துக்கு சொல்லி இருந்துச்சுன்னா என் தம்பி ஓகே. ஆனாலும் கமல் சார் வந்து இது வரைக்கும் யாரையாவது நடிக்க வச்சுருக்கிறார பார்த்தியா? சிங்கிளாக கோல் விளாண்டு ஜெயிப்பார். இப்போ கொண்டு வந்திருக்கிறாருன்னா நமக்கு அப்புறம், அதாவது நான் ஒரு விதை போட்டவுடனே பழம் முளைக்கு சாப்பிட முடியுமோ? விதையை போட்டு மரமாகணும், பழம் நீ சாப்பிடணும், அதுக்கப்புறம் உன் பிள்ளை சாப்பிடணும். ஆனால் அந்த விதையை அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனால் விதை நான் போட்டதுன்னு நடிகர் திலகம் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு தேவர் மகன் உருவாச்சு. அதுக்கப்புறம் அந்த தேவர் மகனுக்கு அப்புறம் நம்ம சிம்புவை உருவாக்கியிருக்கிறோம். ஓகேவா? அதையும் கடைசியாக பாசிட்டிவாக தான் காட்டியிருக்கிறோம். அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. அன்பறிவு ஃபைட் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ஓகே, நம்ம மணிரத்னம் ஐயா கதையாகட்டும், இந்த கதையில் மட்டும் கொஞ்சம் டூன் பண்ணியிருக்கலாம். சரி, ரைட்டு. ஆனால் படம் சூப்பராக இருக்குது. 10க்கு 10 தான்டா. யூஸ் பண்ணியிருந்தாருன்னா நாங்களாம் செத்து போயிட்டு இருப்போம். விவேகம் வருது, விடாமுயற்சி சீன்ஸ்லாம் வருது. அந்த அஜித் சார் வந்து டிக்கியை திறந்து இப்படி பார்க்குற மாதிரி ஒரு கேமரா ஆங்கிள்லாம் வைப்பாங்க பார்த்தியா? இது வந்து விடாமுயற்சியும் விவேகமையும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி மணிரத்னம் எது இன்ஸ்பயர்? கதையில இன்ஸ்பயர் இல்ல, ஆங்கிள்ஸ் அதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க. மற்றபடி மணிரத்னம் சார் கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிட்டாரு. கதை செகண்ட் ஹாஃப்லாம் மனுஷன் உட்கார முடியல. நான் ஃபீல் பண்றேன். இவங்கலாம் சிம்பு ஃபேனுங்க, வெறித்தனமான சிம்பு ஃபேன். நான் சிம்பு ஃபேன் கிடையாது. சிக்கு போட்டு சுற்றுனாங்க தம் படத்தில், தெரியுமா? அப்போது ஃபேன் நான். ரேட்டிங்கா என் தலைவனை பார்த்ததுக்கோசம் 2 மார்க் கொடுப்பேன், அவ்வளோதான். கதை ஒன்று ஏங்க செக்கச்ச வந்த வானமே அப்படியே கொஞ்சம் உல்டா பண்ணி எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். புரியுது? கதைக்களம்ல இது என்னன்னா, லாஸ்ட்ல வந்து கமல் சாரும் சிம்பு சாரும் வந்து அப்பா பையன் மாதிரி பழகுறாங்க, எடுத்து வளர்க்குறாரு. ஸோ இவங்க கதையை எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கணும்னா, சரி ஒரு வகையில் இவங்க சண்டை போட்டுக்கிட்டோம், பட் ஃபைனலாக நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கணும்? இவங்க ரீயூனைட் ஆகி ஒரு மெயினான வில்லனை சாவடிக்கிறதுக்காக இவங்க ரீயூனைட் ஆன மாதிரி கதையை எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஆனால் இங்கே என்னடா நடக்குதுன்னா, மெயின் வில்லன் அவன் வில்லனாவே தெரியல. அவன் சும்மா ஆடியன்ஸ் மாதிரி அப்படி ஓரமாக நின்று இருக்கான். இவங்க 2 பேர் மாக்குன்னு போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. இதை எப்படி மனுஷன் உட்காந்து பார்க்க முடியும்? நம்ம நார்மலாகவே தமிழ் ஆடியன்ஸ் எப்படின்னா, இந்த அப்பா பையன் அடிச்சுக்கிறது, இந்த அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறது, இந்த கதைகளை வந்து தமிழ் ஆடியன்ஸ் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இங்கே அண்ணன் தம்பியாக தான் பழகணும்னு ஆசைப்படுவான். அப்பா பையனாக தான் பழகணும்னு ஆசைப்படுவார். பையன் போய் அப்பாவை குத்தி இங்கே பார்க்க முடியாது, தம்பி போய் அண்ணனை குத்தி இங்கே பார்க்க முடியாது. இந்த தனுஷ் படம் ஒன்று வந்துச்சு ராயனா, அதில் பாருங்க, அது ஏன் ஓடல? ஏன்னா அண்ணன் தம்பியை அடிச்சுக்கிறானுங்க, முட்டிக்கிறானுங்க. அதை எப்படி ஆடியன்ஸ் லைக் பண்ணுவான்? அதே மாதிரி தான் இது. சிம்பு சாரும் கமல் சாரும் அடிச்சுக்கிறத ஆடியன்ஸ் எப்படி உட்காந்து பார்ப்பான்? அதுவும் அப்பா பையன் மாதிரி பழகிட்டு